நேத்து ரஷ்யால இருக்கிற மாஸ்கோல நடந்த விஷயம் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு எல்லாத்தையுமே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. என்னடா ரஷ்யா தானே உக்ரைனை போட்டு அடி அடின்னு அடிக்குதுன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனா உக்ரைன் வந்து ரஷ்யாவுக்குள்ள பூந்து மாஸ்கோல இருக்கிற ஆர்மி ஜெனரலே அடிச்சு தூக்கியிருக்காங்கன்னு நினைக்கும் போது உலகமே வியப்பாதான் பாக்குது. அப்படி மாஸ்கோல உக்ரைன் என்ன பண்ணாங்க, அது மட்டும் இல்லாம உக்ரைன் பண்ண விஷயத்துக்கு ரஷ்யா என்ன ரியாக்ட் பண்ணிருக்காங்க, இந்த விஷயம் எதனால நடக்குது, எப்பதான் இந்த விஷயம் முடியும் அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கு ஒரு சப்போர்ட்டிவ் அண்ட் மோட்டிவா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேற்று பார்த்தீங்கன்னா, அதாவது டியூஸ்டே மார்னிங் ரஷ்யாவில் இருக்கிற மாஸ்கோல ரஷ்யாவோட ஒரு ஃபேமஸான ஆர்மி ஜெனரல் இகோர் கிரில்லோவ் அப்படிங்கிற ஜெனரலை பாம்பு வச்சு பிளாஸ்ட் பண்ணி அவரை கொண்டிருக்காங்க. இது எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே பக்கத்துல இருக்கிற ஸ்கூட்டியில ஒரு பாம்பை வச்சு அதை வெடிக்க வச்சு அவரை கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் கூட அவரோட அசிஸ்டன்ட்டே இறந்திருக்கிறாரு இந்த பாம்பு பிளாஸ்ட்ல. இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிராம் டிஎன்டி மெட்டீரியல் வச்சு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இந்த பாம்பு வந்து ஒரு ரொம்ப பெரிய லெவல்லாம் போய் வாங்கிட்டு வந்து பண்ணல, ஜென்ரலா அவங்க கிட்ட இருக்கிற பொருளை வச்சு ஹோம்மேட் திங்ஸ் மாதிரி ஹோம்மேட் பாம்பை ரெடி பண்ணி இவரை கொண்டிருக்கிறாங்க. இவரை கொண்டதுக்காக உக்ரைன் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இவர் தான் பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட பயாலஜிக்கலா இருக்கட்டும், ரேடியாலஜியா இருக்கட்டும், கெமிக்கலா இருக்கட்டும், எல்லா வார் ஃபோர்ஸஸோட ஹெட்டாவும் இருந்திருக்கிறாரு. அதாவது பயாலஜிக்கல்னு பாத்தீங்கன்னா அந்த பயோ வார்னு சொல்லுவாங்க, அந்த பாக்டீரியாஸ் வைரஸஸ் எல்லாம் வச்சு கொள்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வார் ஃபோர்ஸுக்கு இவர் தான் ஹெட்டா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி கொள்றது, அதுக்கான வார் ஃபோர்ஸ்க்கான ஹெட்டாவும் இவர் தான் இருந்திருக்காரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் அந்த வார் ஃபோர்ஸோட ஹெட்டாவும் இவர் தான் இருந்திருக்காரு. இவரு பாத்தீங்கன்னா உக்ரைன்ல பல தடவை கிட்டத்தட்ட 4800 இருந்து 5000 தடவைக்கு மேல கெமிக்கல் பாம்ஸ் யூஸ் பண்ணி உக்ரைனிய சோல்ஜர்ஸா இருக்கட்டும், உக்ரைனிய மக்களா இருக்கட்டும் எல்லாத்தையுமே அடிச்சிருக்கிறாரு. ஸோ இதனாலதான் உக்ரைன் வந்து அவர் மேல கடுப்பாகி இவர் வந்து வார்ல பேன் பண்ணப்பட்ட கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி இவர் மேல அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி இவரை கொண்டிருக்கிறாங்க. சரிப்பா, வார்னு வந்துட்டாவே எல்லாருமே எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண போறதுதான். இதுல என்னப்பா இவர் என்னப்பா அப்படி மோசமா யூஸ் பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, வேர்ல்டு வார் 1ல ஜெர்மனி யூஸ் பண்ண குளோரோஃபின் அப்படின்ற ஒரு கெமிக்கல் மெட்டீரியல் அதிகமா யூஸ் பண்ணிக்கிறாரு. இது வந்து நம்ம உடம்புல பட்டுச்சுன்னா எரிச்சல் எடுத்துரும், கண்ணுல பட்டாலும் எரிச்சல் எடுத்துரும். அது மட்டும் இல்லாம இதை சுவாசிக்கும் போது நம்ம லங்ஸையே டேமேஜ் பண்ணிரும். இந்த கெமிக்கல்ஸ் உட்பட பல கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி தான் இவர் வந்து உக்ரைன்ல கெமிக்கல் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் நடத்திருக்கிறாரு. இதனால மட்டுமே கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்காங்க, 3 பேர் இறந்திருக்காங்க. இவங்க பாம்ஸ் மட்டும் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணதில்ல, இவங்க ட்ரோன்ஸ் வச்சுமே கெமிக்கல்ஸை ஸ்ப்ரே பண்றாங்க அப்படின்னு உக்ரைனிய கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இதுல என்ன விஷயத்த உக்ரைனிய கவர்மெண்ட் மெயினா சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த குளோரோஃபின் அப்படின்ற கெமிக்கல் காம்போனன்ட்டை யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவே சைன் பண்ணியிருக்காங்க. சைன் பண்ணிட்டு இதை வந்து அன்அஃபீஷியலா பேன் பண்ண ஒரு கெமிக்கலா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காங்க மக்கள் கிட்ட. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, இவங்க ஏன் திடீர்னு ஜென்ரல் அடிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே என்னதான் அடிச்சாலுமே ஆர்மி பர்சன்ஸ் தான் அடிச்சிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆர்மி பர்சன்ஸ்க்கு யார் கமெண்ட் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஜென்ரல்ஸ் தான் கமெண்ட் கொடுக்குறாங்க. அதனால ஃபர்ஸ்ட் அவங்கள டார்கெட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைனிய கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி ஜென்ரல்ஸை நம்ம அட்டாக் பண்ணும்போது இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் ஆர்மிக்கு வராது, அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம கொஞ்சம் ஸ்டன்னாகி நிற்பாங்க. இந்த டைமை யூஸ் பண்ணி ரஷ்யாவை ஆக்கிரமிச்சிடலாம் அப்படின்ற கான்செப்ட்ல இப்போ உக்ரைனிய கவர்மெண்ட் இறங்கியிருக்கு. இது மட்டும் இல்லாம போன வாரத்துல கூட மாஸ்கோல ரஷ்யாவை சேர்ந்த ஒரு வெப்பன் ரிசர்ச்சரை உக்ரைனோட சேர்ந்தவங்க சுட்டு கொண்டிருக்காங்க. இந்த மாதிரி ரஷ்யன்ஸோட பெரிய பெரிய ஆளுகளை டார்கெட் பண்ணி கொண்டுகிட்டு இருக்காங்க. ரஷ்யாவோட ஜெனரலோட இறப்புக்கு இங்கிலாந்தை சேர்ந்த பிஎம் என்ன சொல்லிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, இவரோட இறப்புக்கு நாங்க இரங்கல் சொல்ல மாட்டோம், ஏன்னா இவர் வந்து பேன் பண்ண யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன பொருட்களை யூஸ் பண்ணி தான் கெமிக்கல் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு உக்ரைன் மேல. சோ அதனால இவரோட இறப்புக்கு நாங்க இரங்கல் சொல்ல மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிப்பா, இத்தனை வருஷமா கிட்டத்தட்ட உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் 3 வருஷமா போர் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இத்தனை வருஷம் இல்லாம ஏன் இப்ப வந்து உக்ரைன் வந்து ரஷ்யாக்குள்ள பூந்து ஒரு ஜெனரல் அடிக்கிறாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஜான் 20 அப்ப ட்ரம்ப் வந்து ஆட்சிக்கு வரப்போறாரு. அப்படி வந்துட்டாருன்னா அவர் வந்து உக்ரைனுக்கு ஃபண்ட் பண்றதை அவர் நிப்பாட்டிட்டாருன்னா உக்ரைனால ரஷ்யா கூட எதிர்த்து போர் பண்ண முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா வந்து எக்கானமியா இருக்கட்டும், வாரா இருக்கட்டும் எல்லாத்துலயும் பெஸ்ட் தான். ஆனா உக்ரைனுக்கு அப்படி இல்லை, அவங்களோட எக்கானமியே ஃபுல்லா கொலாப்ஸ் ஆகி நிக்குது. அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் இருந்தா மட்டும்தான் ஒரு வெப்பன்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், சோல்ஜர்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி தேவையான இருக்கட்டும், ஒரு ஃபுட் வேணும்னா இருக்கட்டும், எல்லாமே அமௌண்ட் இருந்தா தான் அவங்களால வாங்க முடியும். இப்ப அவங்க கிட்ட இருக்க நிலைமையில பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட ப்ராப்பரான எக்கானமியே இல்லை. அவங்க வந்து அமெரிக்காவோட சப்போர்ட்ல தான் ஃபுல்லா இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அமெரிக்கா ஃபண்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா அது உக்ரைனுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா இவங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து தான் பண்ண போறாரு. பஞ்சாயத்து பண்ணும்போது என்ன சொல்ல போறாருன்னா, இது வரைக்கும் ரஷ்யா உக்ரைன்ல எவ்வளவு பிளேசஸா இருக்கட்டும், என்ன இடமா இருக்கட்டும், எதெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணுச்சோ அது எல்லாத்தையுமே வந்து ரஷ்யாக்கே தரப்போறாங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப உக்ரைன் அவங்க நாட்டை காப்பாத்திக்கணும்னா முடிஞ்ச வரைக்கும் ரஷ்யா வந்து அவங்க நாட்டை விட்டு வெளியே போக வைக்கணும். அதுக்கு தான் அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் ரஷ்யா ட்ரம்ப் வரதுக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் உக்ரைனை ஃபுல்லாமே தன்னோட கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும்ட்டு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் வரைக்குமே உக்ரைனை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஜான் 20க்குள்ள இந்த ரஷ்யா உக்ரைன் போருங்கிறது இன்னும் பயங்கரமா நடக்க போது. கண்டிப்பா ரஷ்யா இதுக்கு நியூக்ளியர் வெப்பன் யூஸ் பண்ணிச்சுன்னா வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு.
இதுக்கு ரஷ்யா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எங்க நாட்டுக்குள்ள பூந்து ஜென்ரல் அடிச்சிருக்கீங்க, இதுக்கான பதிலடி உங்களுக்கு தரப்படும் அப்படின்ற மாதிரி ரஷ்யா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா ரஷ்யா உக்ரைனை எப்படி அடிக்க போறாங்கிறது இன்னும் யாருக்கும் தெரியாம தான் இருக்கு. ஆனா உலகமே அதை தான் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு. ரஷ்யாக்கு இது நியூக்ளியர் வெப்பன்ல கை வைக்குமா வைக்காதான்னு பயந்துகிட்டே பல யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ரஷ்யா உக்ரைனை பிடிச்சதுன்னா அடுத்து பாதிப்பு யாருக்குன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரஷ்யா நியூக்ளியர் வெப்பனுக்கு போவாங்களா, அதுக்கு பதிலாக வேற ஏதாச்சும் மெத்தட் யூஸ் பண்ணி உக்ரைனை அடிப்பாங்களா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன தோணுனாலும் சரி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.